ஸ்ரீ சாய்ராம். சிரடி சாய்பாபா பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் இருக்கட்டும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் அருள் உரை. இந்த உலகில் நம் வாழ்க்கை விளையாட்டை நாம் எப்படி விளையாட வேண்டும், சத்தம் மற்றும் ஒழுங்கீனம் அனைத்தையும் எவ்வாறு சமாளிப்பது, பகவான் இன்று நம்மை அன்புடன் தொடர்புடைய உதாரணங்களுடன் நினைவூட்டுகிறார். எல்லா நதிகளும் கடலை நோக்கி விரைவது போல உங்கள் கற்பனைகள் அனைத்தும் கடவுளை நோக்கி செல்லட்டும். நாடகம் அவருடையது, பாத்திரம் அவருடைய பரிசு, வரிகள் அவரால் எழுதப்பட்டவை, ஆடை மற்றும் அலங்காரம், செய்கை மற்றும் தோணி, நுழைவு மற்றும் வெளியேறும் இடம் ஆகியவற்றை அவரே தீர்மானிக்கிறார். உங்கள் பங்கை நீங்கள் சிறப்பாக செய்து திரையில் விழும்போது அவருடைய அங்கீகாரத்தை பெற வேண்டும். உங்கள் திறமை மற்றும் உற்சாகத்தால் உயர்ந்த மற்றும் உயர்ந்த பாத்திரங்களை வகிக்கும் உரிமையை பெறுங்கள். அதுவே வாழ்க்கையின் அர்த்தமும் நோக்கமும் ஆகும். உலகத்துடன் அதிகம் இணைந்திருக்காதீர்கள் மற்றும் அதன் சிக்கல்களில் அதிகமாக ஈடுபடாதீர்கள். உங்கள் உணர்ச்சிகளை எப்போதும் அடக்கி வைத்திருங்கள். அலைகள் கடலில் மேல் அடுக்குகளை மட்டுமே கிளறுகின்றன, கீழே அமைதியாக இருக்கிறது. அதுபோல நீ உன் ஆழத்தில் மூழ்கும்போது அலைகளின் கிளர்ச்சியில் இருந்து விடுபட வேண்டும். பெரும்பாலான விஷயங்கள் நிலையான மதிப்பு இல்லை, எனவே ஒதுக்கி தள்ளப்படலாம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். திட பொருளை மட்டும் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மரக்கட்டைகள் எது, புதையல் எது என்பதை கண்டறிய உங்கள் பாகுபாட்டை பயன்படுத்துங்கள். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.